ஓகே சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து வணக்கம் வந்தவனி நலப்பறைகள். என்னோட பேப்பரை தூக்கி கட்டுறாங்க. இன்னும் 2-3 நாள்ல நாங்க காமநாயக்கம்பட்டி பரலோக மாதா அன்னை திருத்தலத்திற்கு திருவிழாவுக்கு நம்ம போவோம். வருஷம் வருஷம் போவோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எங்கள் அப்பா இருக்காங்களே நீங்கள் ஆனால் இறந்தனால போகலை. அதனால இந்த வருஷம் போகிறோம். வீட்டில் வந்து கிங்ஷா மாலை போட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து நடந்துருவாங்க. இன்னைக்கு நடந்து 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு அங்கே போய் ரீச் ஆயிடுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு அந்த 2 நாள் திருவிழாவோட அங்கே தான் இருப்போம். அங்கே சமைக்கிறதுக்கு தேவையான சமையல் பொருட்கள், காய்கறி பொருட்கள், அண்டா குண்டா, அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுக்கு அங்காடி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஊர் சாயல்குடி தான் நம்ம போகிறோம். அந்த வீடியோ எப்படி பாருங்க. அங்கே போய் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் என்னெல்லாம் வாங்குறோன்றத வீடியோவில் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த போயிட்டா வருங்க போகலாம். கட்டப்பை எங்க அக்காவுக்கு சுடுதல் எடுக்கும். சிறு தட்டக்க முடியல. அவங்கண்ணா பேங்க் கிளாஸிங் வச்சுக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அங்கே பரட்டிட்டு போனான். மறுபடியும் அங்கேயே வந்துருக்கோம். என்னம்மா என்ன செலக்ட் பண்ண போறீங்க? வீடியோல எப்பயும் பாவம் வாங்கிக்காதீங்க. எல்லாரும் கம்மல்ல திட்டுறாங்க. இங்கே தங்கச்சி மாதிரி இருக்கணும். என்ன நடந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும். ஆமாம், அடுத்து நாங்களாம் எடுக்கணும். அதில் ஒரு அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சோன்னா அடுத்து நாங்கள் பார்க்கணும். 3 பேர் இருக்கோம். சுடிதார் வாங்கியாச்சா? ஒரே சிரிப்பு. நாங்கள் இந்த 3 பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பலசரக்கு சாமான்களுக்கு சிட்டை கொடுத்துருக்கோம், வாங்கணும். எங்கள் அத்தாச்சியும் தனசியாவும் எங்கள் மெடிக்கலில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்க. ஆனால் ஜஸ்ட்லி இன்னைக்கு வீடியோவில் எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் ஜஸ்ட்லி அக்கா சிரிச்ச முகமாக இருக்காங்க. எங்க போயிருக்கு ராமனோட போனா சரியா நினைப்பா. அத்தையில ஒண்ணு வாங்கலையா? ஒருவேளை நான் இனிப்பு திங்காதனால இனிப்பு தெரியல. இனிப்பு அதிகமா சாப்பிடல. என்னைக்காவது ஒரு இனிப்பு சாப்பிடவே இனிப்பு சொல்றேன். இந்த வயசுல பண்ணுவாங்களாமா? என்னத்த பண்ணுவாங்க? பச்சைசே பிடிக்கல. ஆனா பிடிக்கும். சாயண்டா பண்ணுவாங்க. உடனே பண்ணிடுவாங்க. இருக்கீல உடனே விட்டுருவாங்க. நம்பர் பைய குடிங்க. சரியா நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் முழுங்கிட்டு பேசுங்க. அது ஜெல்லி வாயில விழுது நிறைய. சிமித்ரா அக்காவா? சிமித்ரா தங்கச்சி. இந்த குடுக்குற பேசு. சூறாவளி கிளம்பி ஏதே இன்னைக்கு பூரா சாயல்குடி பூரா அளந்துட்டு. என்னது இட்லி சட்டிக்கு உள்ள போனமாக்கு? அப்படிதான்டா. ஆமா, குண்டு கண்டி 2 எடுத்துக்கிறங்க. இந்த இட்லி சட்டி நிறைய அவிச்சிங்க அக்காவுக்கு. பாருங்க, கிலோ கணக்கு தானா? சில்வரியே எல்லாமே ரேட்டு தானா? கிலோ எவ்வளோ? தண்ணி ஊற்றி வளர்த்துருவோம். யாரு வயசு போனவங்கள பூரா நிக்கிறான். இவங்க பூரா உட்கார்ந்துருக்காங்க. உங்களா சொல்லலக்கா? என்னது திடீர்னு ஒரு குழம்பு சட்டி எடுத்து வச்சிருக்கீங்களா?
மட்டும் போதும் போல. வேலைக்கு சேர்த்து கணக்குல என்ன விலை? உட நீ உட உனக்கு என்ன உட எல்லாத்தையும் உட மேடம் மேடம் அல்வா சாப்பிட்டீங்களா மேடம் ரிதல் நீங்க பாக்கறதுனால லைட் லைட்டா திங்காங்க இப்ப 1/2 கிலோ பீஸிங் எடுத்துனாங்க வாங்கினேன் 1/2 கிலோ தின்ட்டியா வாங்குனது 50. இதுல வேற 1/2 கிலோ நான் எப்படி சாப்பிட்டேன்? எதை காட்டுங்க இப்படிங்க வீடியோவை ஜஸ்ட் போயிட்டு வந்தாச்சு இது அவங்க கூட்டு சரி போயிட்டு வரவா சரி போயிட்டு வாங்க இறக்குங்கம்மா இட்லி சட்டியெல்லாம் கை வலிக்கு உனக்கு என்னாச்சு என்ன கொத்த வேலைக்கு போயிட்டு வந்தேன் இறக்கு கை வர மாட்டேங்குது ஓடி செத்தவளை இறங்கு இறங்குங்க. அதுதான் கோயிலுக்கு ஜாமிங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வரலையே. எங்கள் அத்தாச்சி வீட்டுக்கு நான் செல்லு அதில் எடுக்கிறது இல்லையே. எங்கேயும் ஜஸ்டினா உங்கள் வீடு எங்கிட்ட பார்த்தாலும் பச்சையாக இருக்குங்களா அது அழகாக இருக்குமாலையா பச்சை தான் வீட்டுக்கு அழகு என்னத்தா தட்டு வாங்கிட்டே ஒரு வழியா அவங்க மச்சானுக்கு ஃபோனு கையுமா 24 மணி நேரம் இருக்கிறார்கள் ஏ பொம்பளை டிஷர்ட் மாதிரி இருக்கு அத்தாச்சி பாப்பா ஒன்னுட்டு அந்த ஒயிட் கலர் பிளாசா பேண்ட்டுக்கு அழகா போடலாம் ஆனா நம்ம கொஞ்சம் பெருத்த குட்டியா இருக்கோம் யாருக்கு முன்னாடி இன்ஸ்டாமால் தானக்கு கவர்ல ஒரு உலக்கரிசி எடுத்தா 3/4 உலக்க எடுக்காத உலக்காடு நம்ம சாயல் வீட்டில் பர்ச்சேஸ் பண்ண சமைங்க வேலை தான் காணுது. அது அரிசி முட்டை வேலை 2ஆவது போட்டுருக்காங்க. வேலை 10 ரூபா சரம் கூட அவ்வளோ தப்பா இறங்கு இல்லை இப்போ இறங்க முடியல. இறங்கலன்னா இறக்கி 10 ரூபாய்க்குள்ளதாவது 2 ஒரு சரம் வாங்கிக்கலாம். அந்த இது காய்கறி போகல அப்போ வாங்கிட்டு வந்து கேட்டானே காணலைன்னா இஞ்சிலாம் எழுதுனீங்களா பேச போறேன்னு சொன்னா ஜாமங்களை இறக்கிட்டு வேணும் வந்து சாமான்கள் வந்து இப்ப எதுக்கு இங்க அத்தாச்சிட்டு கொண்டு இறக்கிருக்கோம்னா வேணும் வந்து வராது உள்ள எப்படின்னா வளைவு நெளிவுமா இருக்கும் வராது. அதனால எங்க அத்தாச்சி விட்டுட்டு ஏற்றி போயிருவோம்னு சொல்லிட்டு ஜாமங்களே இறக்கிட்டு வந்தாச்சு. இந்த அவருங்க இட்லி சட்டி எல்லாம் வாங்கியாச்சு சொந்தமா இட்லி சட்டிலாம் வாங்கிட்டேன் எங்க வீட்டுல டெய்லி 30 இட்லி 40 இட்லி அவிக்கிறேன் ஒரே மாதிரி வாங்கியாச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் பாத்திரம் பண்ண மட்டும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு பாத்திரம் கொஞ்சம் பெரிய அடுப்பு இதெல்லாம் வாங்கணும். அவ்வளவுதான். அதோட இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம சூப்பரா காமநாயக்கம்பட்டியில வந்து சந்திப்போம். நம்மள ஃபாலோ பண்ற நம்மளோட சொந்தங்கள் வந்து காமநாயக்கம்பட்டியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சந்திப்போம். கண்டிப்பா காமநாயக்கம்பட்டி போறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வருஷத்துல ஒரே ஒரு தடவை அந்த ஒரு வாரம் மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் சுத்தி பார்க்குறது அந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே. மித்த டைம்லாம் நம்ம போக மாட்டோம். அதனால அந்த டைம்லாம் அடுக்கடி அதனால அந்த நாளை வந்து எதிர்பார்த்து நாங்க இருக்கோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஜாமான் தடப்பெல்லாம் வாங்கிட்டு வெளியூர் போன அனுபவம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க. பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய்.